மத்தேயு 27 அதிகாரம் 6 யூதாஸ்காரியத்து 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் தூக்கி எறிகிறான். தூக்கி எரிஞ்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்க பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். பிரதான ஆசாரியர்கள் எதுல தப்பு பண்ணாங்களோ இல்லையோ, இதுல சரியாக நடந்து கொண்டார்கள். ஏன்னா 30 வெள்ளிக்காசு என்பது இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து சம்பாதித்த வெள்ளிக்காசு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார், மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார். பின்னால மனசாட்சி குத்தியது, அந்த காசை 30 வெள்ளிக்காசை தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்ப பிரதான ஆசாரியர்கள் அந்த பணத்தை என்ன பயப்படுறாங்க. இவ்வளவு சூழ்ச்சி பண்ணி, இவ்வளவு சதி பண்ணி இயேசு கிறிஸ்துவை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அந்த பணத்தை தொடர்றதுக்கு பயப்படுறாங்க. இந்த 30 வெள்ளிக்காசை எங்கிருந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆலய நிதியிலிருந்து கொடுத்தாங்களா அல்லது சொந்த பணத்திலிருந்து கொடுத்தார்களா தெரியல. அதை காணிக்க பெட்டியில போடலாகாது. ஏன்னா அவன் எங்க போய் தூக்கி எறிஞ்சானா, தேவ ஆலயத்துல எரிஞ்சான். அந்த காசை தேவ ஆலயத்துல எரிந்ததுனால அதை காணிக்க பெட்டியில போடுறதுக்கு யோசித்தாங்க. இது இரத்த கிரயம். ஒரு உயிரை சாகடிக்கிறதுக்காக, அநியாயமா சாகடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வாங்கப்பட்ட பணம். இந்த பணத்தை காணிக்க பெட்டியில போடக்கூடாது. இது நல்ல பணம் இல்லை, இது நல்ல வழியில வந்த பணம் இல்லை. இந்த பணத்துக்கு மேல ரத்தம் இருக்கிறது என்று அவர்கள் அதை காணிக்க பெட்டியில போடாம, ஆலய நிதியில சேர்க்காம சமூக சேவைக்கு கொடுத்தார்கள். பரதேசிகள் அல்லது வெளியூர்ல இருந்து வெளிநாட்டில இருந்து பயணமாக வந்தவர்கள் வந்த இடத்துல இறந்துட்டாங்கன்னா திரும்ப ஊருக்கு கொண்டு போறது கஷ்டம். அந்த காலத்துல போக்குவரத்து வசதிகள் கிடையாது. உடலை பதப்படுத்துவதற்கு எகிப்துல தான் அப்படி வசதிகள் இருந்துச்சு, இஸ்ரேல்ல அது கிடையாது. ஆகையினால அங்கேயே தான் அடக்கம் பண்ணுவாங்க. உடலை பதப்படுத்துவதெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் செய்யக்கூடிய விஷயம். யாக்கோபுடைய உடலை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வந்தார்கள். உலகத்திலே மிகப்பெரிய பதவியில யோசேப்பு இருந்தான். ஆகையினால் அது சாத்தியமாயிற்று. சாமானியர்களுக்கு, சாதாரணமானவர்களுக்கு அது சாத்தியம் இல்லை. வந்த இடத்துல வெளியூர்காரன் வெளிநாட்டுக்காரன் இறந்துட்டானா அவனை புதைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு சமூக சேவைக்காக அந்த பணத்தை பயன்படுத்தினார்கள். அதனாலதான் சமூக சேவைக்கு தான் இந்த ஒரு மனப்பான்மை இன்று மக்களிடையே காணப்படுகிறது. எப்படி வேணா சம்பாதிக்கலாம், சமூக சேவைக்கு கொடுத்துட்டா சரியா போயிடும். லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கலாம், ஊழல் செய்து சம்பாதிக்கலாம், ஏமாத்தி பொய் சொல்லி சம்பாதிக்கலாம். சமூக சேவைக்கு கொண்டு போய் ஒரு பகுதியை செலவு பண்ணிட்டா கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு ஒரு பழமொழி, சரியா போயிடும்னு நினைச்சாங்க. ஆனா அது ஒரு மாபெரும் தவறான ஒரு கருத்து. அந்த இரத்த பழி நீங்கல. அதை வாங்கினவன் தற்கொலை பண்ணி செத்துட்டான். அதை கொடுத்தவர்களும் அவங்க நல்ல நிலையில காணப்படலை. அவங்களும் அவங்க நிலைமை என்ன ஆச்சு, 37 வருஷம் கழித்து ரோமர்கள் தேவ ஆலயத்தை அழிக்கும்படி வந்தார்கள். தேவ ஆலயம் ஒரு அதிகார பீடமாக இருந்தது. பிரதான ஆசாரியர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருந்தார்கள் ரோமர்கள். ஆனால் அந்த அதிகாரத்தை ரத்து செய்துவிட்டு அதிகார பீடமாக இருந்த தேவ ஆலயத்தை அழிக்க வந்தபோது, தேவ ஆலயத்துக்குள்ள புறஜாதியார் நுழைந்து விடக்கூடாது என்று ஆசாரியர்களெல்லாம் தேவ ஆலயத்தை உட்பக்கமாக பூட்டி தங்களுக்கு தீ வைத்து கொண்டார்கள். அவர்களும் எரிந்து சாம்பலானார்கள், தேவ ஆலயமும் எரிந்து போனது.
இதுதான் அவங்க முடிவு. அதனால யாரை கொன்று வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். அதுக்குள்ள ஒரு பகுதியை சமூக சேவைக்கு செலவு பண்ணிட்டா அந்த பணம் அது சுத்திகரிக்கப்படும்னு நினைக்கிற மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயம் வேற கிடையாது. சிலர் தைரியமா போய் காணிக்கை பெட்டியில பணத்தை போட்டுருவாங்க. அந்த பணம் நல்ல வழியில வந்திருக்காது, அதை கொண்டு போய் போட்டுருவாங்க. அது ரொம்ப தவறான ஒரு காரியம். நாம என்ன வழியில சம்பாதிச்சு பணத்தை கொண்டு கொடுத்தாலும் ஆண்டவர் அதை ஏற்று ஆசீர்வதிப்பார் என்று நினைப்பது மிக மோசமான காரியம். ஊழியக்காரனுக்கு தெரியாம இருக்கலாம். காணிக்கை பெட்டியில போடப்பட்ட பிறகு அது ஊழியக்காரன்னு அது காரணம் கிடையாது. அவனுக்கு தெரியாம இருக்கலாம். அந்த பணம் ஊழியத்துக்கு பயன்படலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாயினுடைய கரையம் காணிக்கையாக செலுத்தப்படலாகாது. வேசியினுடைய பணயம், அது ஒரு பாலியல் தொழில் செய்து சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து காணிக்கை செலுத்தக்கூடாது. அதான் வேசி பணயம். நாய் விற்ற கிரயம், அது பழைய ஏற்பாட்டு காரியம். புதிய ஏற்பாட்டுக்கு அந்த நாய் விற்ற பணம், நாய் விற்ற கிரயம் அது பொருந்தாது. அது நியாயப்பிரமாணத்தில் அதனுடைய உட்பொருள், அதனுடைய மைய கருத்து என்னவென்றால், கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கை அது நல்ல வழியில வந்த பணமா இருக்கணும். அது பாவ வழியில வந்த பணமா இருக்கக்கூடாது. அதனால ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாய் பிரசங்கம் பண்ணுவார், நீ மட்டுமல்ல உன்னுடைய பர்ஸும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் பணத்தை கொண்டு வந்து இங்க போடு, இல்லை போடாத. நீ நல்ல வழியில சம்பாதிச்சிருந்தா அந்த பணத்தை இங்க போடு, இல்லை போடாதன்னு சொன்ன ஊழியக்காரர்களெல்லாம் உண்டு. இன்றும் அப்படி ஒரு பாஸ்டர், ஒருவேளை அவருடைய கருத்துல எனக்கு முழு உடன்பாடு இல்லை. சினிமாக்காரர்கள் அவருடைய சபைக்கு வந்தார்கள், பிரபலமான நடிகர்கள் எல்லாம் வந்தார்கள். அப்போது அவர் சபையிலே சொன்னார், சினிமாவில் சம்பாதிச்ச காசை கொண்டாந்து இங்கே போடாதீங்கன்னு சொன்னார். அதில் ஒரு கோணத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு, இன்னொரு கோணத்திலே உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் அந்த சினிமாக்காரங்கெல்லாம் வர்றது நிறுத்திட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு பணம் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறோமா, ஏழைகளுக்கு இறங்குகிறோமா, அது ரெண்டாவது விஷயம். அந்த பணம் நல்ல வழியில வந்த பணமா என்பதுதான் முதலாவது கேள்வி. ஆமென்.